ஸ்டாலின் என்ன சொல்ல போகிறார்? தொட்டுப்பார், சீண்டிப்பார் என்றெல்லாம் சொல்ல போகிறாரா என்றால், இதையெல்லாம் இவர்கள் முன்னமே தெரிந்து கொண்டுதான், அதாவது ரெய்டு நடந்துகிட்டு இருக்கு 4-5 நாட்களாக என்று தெரிந்து கொண்டுதான் கருணாநிதி கும்பல் இந்த டிராமாவை பாராளுமன்றத்தில் அரங்கேற்றியிருக்கிறார்கள். என்ன டிராமா? இல்லாத ஒரு திணிப்பை இருப்பதாக காண்பித்து, கட்டாயமாக இல்லாத ஒரு கல்விக் கொள்கை கட்டாயமாக்கப்படுகிறது என்கிற கதையை கட்டி, அங்கே சென்று கூச்சலிட்டு அந்த அமைச்சரோட ஒரு லாவணி கச்சேரியில் ஈடுபட்டு இந்த நாடகம் எல்லாம் இங்கே அரங்கேற்றி கொண்டிருக்கின்றன. அதுவும் என்ன மாதிரியான நாடகம் என்றால், தினம் ஒரு நாடகம் என்று சொல்லலாம். ஒரு நாள் பார்த்தீங்கன்னாக்கா, நான் தமிழன்டா, இந்தியை என் மீது திணிக்காதே அப்படின்றது. இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னாக்கா, பாராளுமன்றத்தில் தமிழர்களை எல்லாம் அநாகரிகமானவர்கள் என்று சொல்லிவிட்டார்கள் அப்படின்னு ஒரு கதையை கட்டுவது. அதாவது திமுக எம்பிக்கள் ரவுடித்தனத்தில் ஈடுபட்டார்கள் என்று சொன்னால், ஒட்டுமொத்த தமிழர்களும் ரவுடித்தனத்தில் ஈடுபட்டார்கள் என்று சொல்கின்ற இந்த கருணாநிதித்தனம். இவனுங்க பாராளுமன்றத்துக்கு போய் பாராளுமன்றத்தில் பதவி ஏற்றுக்கும் போது மட்டும் எங்களுடைய உதவாநிதி வாழ்க, எங்களுடைய சின்னது வாழ்க, சின்னதுக்கும் சின்னது வாழ்க இப்படின்லாம் கோஷம் போடுவானுங்களாம். அப்போ இவங்களுக்கு கிடைத்த வெற்றிக்கு காரணம் சின்னதாம், அதுக்கும் சின்னதாம்.